உதகை நகராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிப்பிடங்கள் கட்டும் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதால் கழிப்பிடங்களை இல்லாமல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகரம் மற்றும் கிராம பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் அன்றாட தேவைக்கு உதகை பகுதிக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான நிலையை தான் இன்றளவும் இருந்து வருகிறது. குறிப்பாக மிகப்பெரிய சுற்றுலா தலமாக திகழக்கூடிய உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் அதே போல இந்த நகர பகுதிக்கு வருகின்றனர். அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வந்துட்டு கழிப்பிட வசதியானது இன்றளவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. குறிப்பாக கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அதாவது உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களான உதகை அரசு தாவரவியல் பூங்கா, மரபியல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மற்றும் உதகை நகரின் வணிக ரீதியாக இருக்கக்கூடிய பகுதிகளான கமர்ஷியல் சாலை, மத்திய பேருந்து நிலையம், அதேபோல பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கப்பட்ட கட்டிடங்கள் அதாவது பொது கழிப்பிடங்கள் இடிக்கப்பட்டு ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் புதிய கழிப்பிடங்கள் அமைப்பதற்கான பணிகள் கடந்த ஒரு வருடமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில்